உங்கள யாராவது திட்டினாலும் சரி, யாராவது காரி துப்புனாலுமே சரி, இதே மைண்ட் செட்டில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பயுமே வந்து ஹேப்பியா இருக்கலாம். இந்த கதை வாழ்க்கையில எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு நம்புறேன். புத்தரும் அவரோட சீடரும் ஒரு வாட்டி ஒரு பெண்மணியோட வீட்டுக்கு பிச்சை எடுக்க போனாங்களாம். அப்படி போனப்போ வந்து அந்த வீட்ல இருந்த பெண்மணி வந்து, "இந்த மாரி வந்து பிச்சை எடுக்கிறீங்களே, உங்களுக்கெல்லாம் வந்து அசிங்கமா இல்லையா?" அப்படி இப்படின்னு கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களாம். இதெல்லாம் பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த அந்த சீடர் வந்து கோவமாயிட்டு அந்த பெண்ணை வந்து அடிக்க போனாராம். அப்போ வந்து புத்தர் வந்து, "அமைதியா இரு" அப்படின்னு சொல்லி சொன்னாராம். சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நகர்ந்துட்டாங்க. நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ புத்தர் என்ன பண்ணாராம், அவர் கையில வச்சிருந்த திருவோட எடுத்து அந்த சீடர்கிட்ட குடுத்து, "இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு இந்த திருவோட எனக்கு குடு" அப்படின்னு சொல்லி வந்து சொன்னாராம். 1 மணி நேரமும் ஆச்சு. திரும்ப அந்த சீடர் போயிட்டு வந்து அந்த திருவோட புத்தர்கிட்ட வந்து குடுத்தாராம். அப்படி குடுத்தப்போ புத்தர் வந்து, "இல்ல வேண்டாம், நீயே வச்சுக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாராம். ஒரு நைட் ஆச்சு. நைட் ஆனதுக்கப்புறமா வந்து புத்தர் என்ன பண்ணாராம், "சரி, இப்ப திருவோடு யாருது?" அப்படின்னு சொல்லி கேட்டாராம். "நான் உங்ககிட்ட குடுத்தேன். நீங்க வேணான்னு சொன்னீங்க. அதனால இப்போ அந்த திருவோடு என்னோடது" அப்படின்னு சொல்லி வந்து அந்த சீடர் வந்து சொன்னாராம். இப்போ இதே மாரி தான். அந்த இடத்துல அந்த பெண்மணி திட்டுனப்போ, அந்த திட்ட நான் வாங்கிக்கல. அதனால அது என்ன வந்து சேரல. அண்ட் அது என்னோடதும் இல்ல. அத நான் அவங்களுக்கே திரும்ப குடுத்துட்டேன். ஸோ, அதனால அத பத்தி எனக்கு கவலையே பட தேவையில்ல. அப்படின்னு சொல்லி வந்து புத்தர் சொன்னாராம். இப்போ இதே மாரி மைண்ட் செட் உங்களுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள யாராவது திட்டினாலும் சரி, யாராவது காரி துப்புனாலுமே சரி, இதே மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா, நீங்க எப்பயுமே வந்து ஹேப்பியா இருக்கலாம்.